பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த காலை வேளையிலையும் அவருடைய கிருபை மகா பெரிதா இருக்கிறது. அவருடைய உண்மை தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவர் அவ்வளோ உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையில வாசிக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். என்னன்னா, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 130 வசனம். சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்துமா எப்பொழுது விடியும்னு ஜாமக்காரர்கள் காத்திருப்பாங்களாம், அதை விட அதிகமா என்னுடைய ஆத்துமா கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆத்துமா கர்த்தர் மேலேயும் அவருடைய வார்த்தைகள் மேலேயும் அவ்வளோ வாஞ்சையா அப்படி நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்னு அவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ஏன் இன்றைக்கு நம்மளுக்குள்ள பலவீனம் பாருங்க? என்னென்னவோ மாத்திரை சாப்பிடலாம், விட்டமின் சாப்பிடலாம், கால்சியம் சாப்பிடலாம், பெயின் கில்லர்ஸ் சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா அந்த மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு புத்து உணர்ச்சி, ஒரு புது தெம்பு எப்போ நம்மளுக்குள்ள வரும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கும் பொழுதுதான் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. எப்பொழுதும் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும், எப்பொழுதும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையில நம்ம இருக்கும்போது தான் அந்த உண்மையான முழு சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம அடைய முடியும் பாருங்க. ஒரு முக்கியமான வசனம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40:31 வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 40:31. 29 வாசிக்கிறேன். 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைவாங்க. அது மட்டும் இல்ல, கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஓடணும்னா பயங்கரமா மூச்சு வாங்குது பாருங்க. நடந்தா டயர்ட் ஆயிருது, எப்படா உட்காருவோன்னு உட்கார்றோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமா புது பலன் அடைவோம். ஒவ்வொரு நாளும் நான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வேலைகளை அடுத்த நாளுக்குன்னு ஆண்டவர் கிருபையில எந்த வேலையும் பெண்டிங் வைக்கவே மாட்டேன். அந்த இரவுலையே எல்லாவற்றையும் முடித்து, அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கர்த்தருடைய கிருபை பாருங்க. எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சு, என்னுடைய பைபிள் காலேஜ் ஒர்க், என்னுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு, ரெக்கார்டிங்க்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 1 மணி 2 மணி, சில வேலைகளில் 3 கூட ஆகும். அந்த நாளின் போர்ஷன்ஸை முடிச்சுட்டு தான் அடுத்த நாளுக்கு தூங்க போவோம் பாருங்க. அது என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ள ஒரு பலத்தை உண்டு பண்ணுது. தூங்கணும், சீக்கிரம் தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வேலை நிமித்தமாக படிக்கிறது, எழுதுறது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன். சொல்லுவேன், ஆண்டவரே டைமுக்கு தூங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆனால் கர்த்தரனுடைய பலனா இருக்கிறத பார்க்குறேன். இது செய்ய முடியலையே, அது செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்க முடியறதில்ல. இதுக்கு நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லிட்டே படுப்போம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன், என்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு, என்னுடைய பாடங்களை படிக்கிறதுக்கு உங்களுடைய பலன் எனக்கு தேவையா இருக்கு. இதுக்கு இடையில ஜிம்முக்கு 1 மணி நேரம் போயிட்டு வருவோம், 1.5 மணி நேரம் அங்கே போய் எக்ஸசைஸ் பண்றேன். போய் வர்றது டிராவல் டைமு, நானே காரை ஓட்டிக்கிட்டு போறேன் பாருங்க. கர்த்தர் என்னுடைய ஞானமா இருக்கிறார். இதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன் பிரியமானவர்களே. நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துல செய்வது அவசியமா இருக்கிறது. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி நம்ம செய்யும் பொழுது எல்லாவற்றிற்கும் அவர் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. 40:31.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, நீங்க புது பலன் அடைவீங்க. அவருடைய வசனத்தை கருத்தாய் தியானியுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இன்னொரு அடுத்த முக்கியமான வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோமா? ஏசாயா 30:18 பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். 16வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்களோ இப்படி செய்ய மனதாயிராமல் நாங்க இப்படி ஓடிடுவோம் அப்படி ஓடிடுவோம் நம்ம சுய பலத்தை நம்பும் போது. 16வது வசனம் பாருங்க, அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். நம்ம அப்படியெல்லாம் இதுல செஞ்சிருவோம் அதுல செஞ்சிருவோம் அப்படி நம்மளுடைய சுய பலத்தை நம்பி இருக்கக்கூடாது. நான் என்னுடைய பலத்தை நம்பி இருந்தேன்னா ஒரு வேலையும் கூட செய்ய முடியாது. ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிடுவோம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் எனக்கு டைமை உருவாக்கி தரணும், நீங்க தான் எனக்கு ஒன்னொன்னு செய்யணும்னு. ஒவ்வொன்றுக்கும் அவரை சார்ந்து நிற்கும் போது ஆண்டவர் அவருடைய பலத்தை கொடுக்கறது, அவருடைய ஞானத்தை கொடுக்கறத பாக்குறோம் பாருங்க. அவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம அவருடைய வார்த்தையில நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. இன்னொரு முக்கியமான வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். பவுல் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆண்டவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை எப்பவும் நம்ம தெரிவிக்கிறவர்களா இருக்கணும் பாருங்க. பவுல் அப்படி சொல்றாரு, நாங்க எப்பவும் இயேசுவை, அவருடைய மரணத்தை எங்கள் சரீரத்துல நாங்க சுமந்து திரிகிறோம். 11வது வசனம், எப்படி எனில் சாவுக்கு இனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்க அப்படின்னா 16வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில காத்திருக்கும் பொழுது வெளிப்புறமா எவ்வளோ சோதனைகள், பிரச்சனைகள் என்ன வேணா நடக்கலாம் பாருங்க. எவ்வளோ சோதனைகள், கவலை ஏற்படுற மாதிரி, துக்கப்படுற மாதிரி அநேக காரியங்கள் குடும்பங்கள, வெளியில எல்லா இடத்துலையும் நடக்கலாம். ஆனா நாங்க சோர்ந்து போகிறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். எங்கள் புறம்பான, அதாவது இந்த உலக பிரகாரமான கஷ்டங்களால நம்ம ஒருவேளை நம்ம புறம்பான மனுஷன் வெளிப்பிரகாரமா எல்லாரும் பார்க்கும்போது இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புறம்பான மனுஷன் அப்படி காணப்படலாம். ஆனா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த விசுவாசம், இயேசுவின் மரணத்தை நாம் எப்பொழுது சுமந்து திரிகிறோம், அவருடைய ஜீவன் எப்பொழுதும் நம்மளுக்குள்ள காணப்படுகிறது. வெளியே ஒருவேளை இந்த உலக ஆஸ்திகள் இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் அவர் மேல நம்பிக்கை, அவருக்கு நம்ம காத்திருக்கிறதுனால எந்த இடத்துலயும் நம்ம வெட்கப்படுறது இல்ல. எல்லா இடத்துலயும் அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்கேயும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பிரியமானவர்களே பாருங்க 17, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அவரையே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையவே நம்பி அவர் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது, ஒருவேளை வேலை கிடைக்காம இருக்கலாம், தேவையான பண வசதிகள் இல்லாம இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், எது வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் வார்த்தைகள் என்ன பண்ணும், உங்களுக்கு வீட்டை கொண்டு வந்து கொடுக்கும். தேவையான பணத்துக்கும் அதிகமான பணத்தை நீங்க கண்ணில் பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே செழிப்புள்ள வாழ்க்கையா மாறுறத பார்ப்பீங்க. கன்சிஸ்டண்டா
அவருடைய வார்த்தையில தொடர்ந்தேச்சையா அவருக்கு காத்திருந்து அவருடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கையா இருங்க. எந்த விஷயத்திலயும் இது இல்ல அது இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. நீங்க நிச்சயமா இந்த தினமும் ஒவ்வொரு நாளும் டிவோஷன்ல சொல்ற இந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து வாங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையானது, உங்களுடைய குடும்பமானது கிறிஸ்துவின் மேல கட்டப்படுகிற ஒரு வீடா இருக்கும். பெருமழை பெருமழை வந்து பெரு வெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசையவே இல்லை. ஏன்னா அது கண்மலையின் மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம். எப்படி வேணா வெள்ளம் வரலாம், புயல் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். 18வது வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய பண கஷ்டங்களும் உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இது நம்மளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை, ஒரு கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கை பாருங்க. நீங்க விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கை அது காணப்படாததா இருக்கு. நிச்சயமா அது சீக்கிரம் அனுபவிக்க போறீங்க. கர்த்தருக்கு காத்துருங்க, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ற வரைக்கும் கன்சிஸ்டண்டா அவருடைய வார்த்தையில காத்துருங்க. நிச்சயமாகவே நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை நீங்க அடைவீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.